இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன் மற்றொரு இனம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிரினமும் கடவுளின் ஒரு துளி சக்தியினால் தோன்றியது. அந்த சக்தி தான் முதல் அதிர்வெண், ஆல்பா ஃப்ரீக்வன்சி. தண்ணி ஏறா உன்னை பார்த்தா யாரா இன்ஜினியரிங் படிக்கிற பையன் சொல்லுவாங்களாடா. படிக்கிறது இன்ஜினியரிங், ஆனால் பண்ணுறது ஜேர்னலிசம். டேய், அது பேரநார்மல் ஜேர்னலிசம்டா. பேரநார்மல்னா இந்த பேய்ங்க ஆவிங்க இது சம்மந்தப்பட்டது தானே. ஏவனா ஒருத்தன் பேய் அடிச்சு சாவான், அவனை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் எழுதணும். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? என்னடா என்னைக்கு கவனிச்சிருக்கேன், இன்னைக்கு கவனிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறிய? அவ்வளோ பெரிய பேயா இது? இது உனக்கு சொன்னால் புரியாது, நீயே வந்து பாரு. இது மற்ற கேஸ் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸு. இங்கே பாரு இந்த ஃபோட்டோவை. டேய் என்னடா ஒருத்தன் செத்து கிடக்குறான்? அதை விடு, அங்கே பாரு. டேய் ஆமாண்டா, அவன் வரைஞ்சிருக்கிற மாதிரி செத்து கிடக்கான்டா. இந்த ஃபோட்டோ வரைஞ்சதுக்கப்புறம் அவன் செத்தானா இல்லை செத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வரைஞ்சாங்களா யாருக்கும் தெரில. ஏன்னா வீடு ஃபுல்லும் லாக்கு, இந்த விண்டோஸ் முதற்கொண்டு லாக்கு. யாரும் வந்ததுக்கான ப்ரூஃபும் கிடையாது, பேய் வந்ததுக்கான அறிகுறியும் கிடையாது. இவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்க முடியாமல் இந்த கேஸ் 30 வருஷமாக மூடியே கிடக்கு. ஏண்டா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்காத நீ இப்படி கண்டுபிடிச்சு போற? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அந்த பேய்க்கு பேரம்பேத்தி பிறந்திருக்குமேடா. சரி, இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? மேக்ஸா? என்னடா சொல்ற? வா 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 கிளம்பு. இன்னைக்கு தான் தெரியுமா உனக்கு கன்ஃபார்மா? 4 பேப்பர்லையும் அறிவு வச்சா அப்படிதான் இருக்கும். கேஸும் தெரிய மாட்டேங்குது, மேக்ஸும் தெரிய மாட்டேங்குது. சரி, நீ என்னடா அவன் வர நீ அவன் என்னைக்காவது பிடிச்சி ரிவீட் அடிச்சாதான் உனக்கு அவனை பற்றி தெரிய போகுது. போ. சட்டத்தலை என்ன நடத்துறான்னு புரிய மாட்டேங்குது, என்ன செய்யறான்னு தெரியல. டேய் மச்சான், எங்கே தாண்டா இருக்கு? சீக்கிரம் வந்து சொல்கிறா. டேய் 1 மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கடுப்படிக்குது. சும்மா கதெல்லாம் விட்டுட்ருக்காதா? டேய் மச்சான் மச்சான், ஏதோ கால் வருதுன்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் கட் பண்ணு, உடனே கூப்பிட்றேன் வெய். மச்சான் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆளோட செட்டிலைட்டை போட்டிருக்கு. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? நமக்கு எங்கே ஜேர்னலிசம் அது இதுன்னு ஏதோ போகுது, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. கூட செட் ஆக மாட்டேங்குதுடா. ஓ சரி மச்சான், சென்னைக்கு வந்தால் பார்ப்போம். பாய். சே, இவ்வளோ பெரிய பிட் எடுத்துகிட்டு போய் ஃபெயில் ஆகிட்டோமே. அடுத்த எக்ஸாமுக்காக இதை வச்சு யூஸ் பண்ணி தேர்தான்னு பார்ப்போம். ஹலோ, எங்கே மச்சான் இருக்க? போர் அடிக்குதுன்னு பேப்பர்லாம் பார்க்குறேன். எங்க? டேய் வந்துட்டு சொல்கிறா, நீ முதல்ல வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்தா இங்கே வந்தேன்னு. சரி வந்துட்டு கால் பண்ணு. பாய்.
எப்படியோ ஒரு வழியா அவனை ஃபாலோ பண்ணி அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அவன் யாரு, அவன் இந்த கொலையை பண்ணானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு எனக்குள்ள தோணுச்சு. அதுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலான்னு முடிவெடுத்தேன். அப்போதான் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன் மற்றொரு இனம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிரினமும் கடவுளின் ஒரு துளி சக்தியினால் தோன்றியது. அந்த சக்தி தான் முதல் அதிர்வெண், ஆல்பா ஃப்ரீக்வென்சி. மாபெரும் சக்தியினை கொண்டு உயிரினங்களை வடிவமைத்தவர்கள் தான் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஃப்ரீக்வன்சி என்பது உயிரின் வடிவத்தில் எல்லா உயிரினங்களிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கிறது. இந்த ஃப்ரீக்வன்சியை கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள். அப்பொழுதுதான் மனிதன் படைக்கப்பட்டான். மனித இனம் பெருக பெருக அவன் தனக்கு மேல் இருக்கும் ஒரு சக்திக்கு ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். இவ்வாறு இரண்டு இனத்திற்கும் நடுவில் போர் தோன்றியது. இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதே கடமை என்று எண்ணிய அந்த இனம் போரை விரும்பாமல் மேலும் அழிவையும் இறப்பையும் தவிர்க்க மனிதனை விட்டு விலகி இருப்பதாக சொன்னார்கள். இது அடுத்த 10,000 வருடங்களுக்கு நீடிக்கும் என்று ஒப்பந்தமிடப்பட்டது. ஆனால் இதனை விரும்பாத அந்த இனத்தின் சில தலைவர்கள் ஆல்பா ஃப்ரீக்வன்சியினை கொண்டு அனைத்து மனித இனத்தையும் அழித்து விட்டால்தான் உண்மையான அமைதி நிலவும் என்று எண்ணி அனைத்து உயிரினத்தையும் அழிக்க நேரிட்டனர். அவர்களின் தலைவன் ஹென்சோ என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அந்த இனத்தை சேர்ந்த மற்றவர்கள் உயிரை உருவாக்கவும் அழிக்கவும் முடிவு செய்வது இறைவனை மட்டுமே சேர்ந்தது என்பதனால் அந்த மாபெரும் சக்தியினை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் மறைத்து வைத்தனர். அத்துடன் அந்த இனம் மனிதனோடு மனிதனாக கலந்தது. அவர்களுடன் சேர்ந்து இந்த உண்மையும் மறைந்தது. அந்த 10,000 வருடத்தின் முடிவில் மனிதனின் ஆதிக்க கால முடிவு பெறும். அந்த மாபெரும் சக்தி தன்னைத்தானே வெளிப்படுத்தும். அந்த காலத்திற்கு தான் அந்த இனம் மறைந்து காத்திருக்கிறது. உயிரை அழிக்க சிலர், உயிரை காப்பாற்ற சிலர். அந்த இனம் தான் தற்போது மாயன் இனம் என்று ஒரு மறைந்து போன இனமாக கருதப்படுகிறது. இந்த உலகத்துல மனுஷனுக்கு தெரியும் அவன் நினைக்கிற எல்லா விஷயமும் வெறும் போய். இந்த உலகத்தை இயக்கிற ஒரே உண்மை ஃப்ரீக்வன்சி. இப்போ உனக்கு தெரிஞ்சது எல்லாமே தான் உண்மை. இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இது மாயன்ஸோட கேலண்டர். மாயன்ஸ்ன்றவங்க 5th century BCயில் வாழ்ந்தவங்க. அவங்க இப்போ மனுஷங்களால் கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயத்தை அப்பயே கண்டுபிடிச்சி சொன்னவங்க. அது மாதிரி கண்டுபிடிச்சி சொன்ன விஷயங்கள் ஒன்று தான் 2012 உலக அழின்றது. பட் அவங்க சொன்ன விஷயம் பொய் ஆயிடுச்சு. அவங்க சொன்னதில் தப்பு இல்லை, மனுஷன் புரிஞ்சுக்கிட்டதுல தான் தப்பு. அந்த 10,000 வருஷத்தோட முடிவை குறிக்கிறது தான் இந்த மாயன் கேலண்டர். புரியல. புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த 10,000 வருஷத்தோட முடிவை குறிக்கிறது தான் இந்த மாயன் கேலண்டர். மனித இனத்தோட முடிவையும் மாயன் இனத்தோட ஆரம்பத்தையும் இந்த மாயன் கேலண்டர் குறிக்குது. ஆனால் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீயும் என்ன போல ஒரு மாயன் இனத்தை சேர்ந்தவன் தான். இந்த உலகம் அழிய போகுது, எனக்கு உன் உதவி தேவை.
பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்தது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு இருக்கேன். நீ சொல்கிறது எதுவும் நம்ப முடியல. ஆனால் எனக்கு நான் யாருன்னு தெரியணும், இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்தேன். கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு மாயனா? ஆமாம், நம்ம 2 பேருமே மாயனத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் மாய இனத்தில் இருக்கோமா? நம்மள மாதிரி யாரும் இல்லையா? இல்லை, நம்மள மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல. அதுலேயே நீ என்னை மட்டும் தேர்ந்தெடுத்த? உன்னால மட்டும்தான் இப்போ நம்ம செய்ய போகிற வேலையை கரெக்டாக செய்ய முடியும். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சின்றது ஒரு ரொம்ப பெரிய சக்தி. அது ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஸ்டெபிலிட்டி எழுந்துச்சுன்னா இந்த உலகத்தை அழிச்சிரும். நம்ம வேலை என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை ஸ்டேபிளாக்கி அதை வேற இடத்துல ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா நம்மள மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில் கிடச்சிச்சுன்னா இந்த உலகத்தை அழிச்சிருவாங்க. அது நடக்கக்கூடாதுன்னா எனக்கு உதவி தேவை. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீ ஒரு சீக்கர். உங்கள் இடத்தால மட்டும்தான் இந்த ஃப்ரீக்வன்சியை எடுத்து இந்த இடத்துல பத்திரமா ஒழிச்சிக்க முடியும், ஸ்டேபிளாக்கவும் முடியும். எங்களால் அவ்வளோ பெரிய சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. உனக்கு அதை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. உன்ன மாதிரியே இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் அவன் கெட்டவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ 2 சீக்கிரட்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று நீ, இன்னொன்று அவன். அவனை தான் இப்போ நம்ம தடுத்து. ஏன் அவன் அவ்வளோ கெட்டவனா? ஆமாம், நம்ம இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த ஃப்ரீக்வன்சியை வேற விதமாக கண்ட்ரோல் பண்ண. இப்போ என்ன எடுத்துட்டுனா இந்த ஃப்ரீக்வன்சியை என்னால் ட்ராயிங் வழியாக எமிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தேனிந்தியோட கேஸ், அவனை கொலை பண்ணது நான் தான். அவன் நமக்கு எதிராக இருந்தவன். அவன் இப்படி தான் சாவணும்னு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியிருந்தேன். அவன் ஃப்ரீக்வன்சி ட்ரெயின் ஆகிடுச்சு, அவன் செத்துட்டான். என்னால் உன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ண முடியாது, மாற்றி வைக்க முடியாது. அதனால தான் எனக்கு உதவி தேவை. இப்போ என்ன தான் பண்ணணுன்ற சொல்கிறேன். இதை நம்ம மாற்றி வைக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? நம்மளால மட்டும்தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னா அது நம்ம பண்ணி தான் ஆகணும். யாருமே எதுவுமே பண்ணலனா இந்த உலகம் அழிஞ்சிரும். நீ சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. சீக்கிரம் நம்பு. ஏன்னா இன்னைக்கு 6 மணிக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணும். அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும். ஏய் 6 மணியா? நானும் வரேன். போய் இந்த பில்டிங்கில் இவனுங்க ஃப்ரீக்வன்சியை வைக்கணும். ஃப்ரீக்வன்சி இங்கே தான் கண்டிப்பாக இருக்குன்னு தெரியுமா? 100% இங்கே தான் இருக்குது. அப்போ அன்றைக்குமா மேலே தான் இருக்கும். வா போய் பார்க்கலாம். ஹேய், அங்கே ஒருத்தர் இருக்கார் பார், அவர்கிட்ட கேட்போம் வா. அவன் கையை பார், அது என்ஜோட மார்க். கண்டிப்பாக அவங்க ஆளுங்க இங்கே தான் இங்கே மேலே இருக்காங்க. சரி நீ மேலே போ, நான் இவனை பார்த்துக்கிறேன். சார், இந்த பக்கம் யாரா போனாங்களா? அப்படிலாம் யாரும் இல்லை. சரி ரைட்டு தலை. ஹலோ ப்ரோ, ஹலோ ப்ரோ, வாங்க ம் வாங்க. வயலண்டாக நல்லா பார்த்து சைலண்டாக போடுறேன். என்ன மேட்ரு? ஆ, படம் எடுக்க போகிறேன். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியல? பேர் என்ன? முகேஷ். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும்.
தானே இருக்கணும். எங்கே போயிருக்கோம்? இங்கே தான் இருக்கணும். என்னாச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இங்கே தான் இருக்கணும். ஆனால் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை. இங்கே இல்லைன்னா வேற எங்கே இருக்கும்? வர வழியில் அண்டர் கிரவுண்டில் ஒரு பேஸ்மெண்ட் பார்த்துமே, ஒருவேளை அங்கே இருக்குமோ? கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். வா போய் சீக்கிரம் பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி இங்கே தான் கண்டிப்பாக இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். இவன் தான் நம்ம தேடி வந்தவன். Hey! உயிரோட இல்ல. சரி, அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்குன்னு தேடு. நம்ம ஃப்ரீக்வன்சி தேடி வெளியே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி இவனுக்குள்ளே தான் இருக்கு. அப்போ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணு. ஃப்ரீக்வன்சி இல்லாதால நம்ம இவனை தேடி வந்தோம். ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டு இவன் எதுக்கு நம்மளை தேடி வரணும்? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டன். எப்படியோ எல்லா ஃப்ரீக்வன்சியும் எடுத்தாச்சு. அதான் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி கிடைச்சாச்சு இல்லை. யாராவது வரதுக்கு முன்னாடி போயிடுவோம்.